பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டு ஹஸ்பண்டுக்கு வேலை செய்யறதுக்காகவோ இல்ல ஹஸ்பண்ட் குடும்பத்துக்கு வேலை செய்யறதுக்காகவோ கிடையாது. அவங்களோட ஆசை, அவங்களோட லட்சியம், அவங்களோட கனவு, இது எல்லாத்தையுமே ஒரு லைஃப் பார்ட்னர் கூட ஒரு குடும்பமா செகண்ட் ஹாஃப என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். ஆனா ட்ரெடிஷன் அப்படின்ற பேர்ல ஹஸ்பண்ட் முன்னாடி ஒய்ஃப் உட்காந்தா தப்பு, ஹஸ்பண்டுக்கு எதிராக பேசினா தப்பு, ஹஸ்பண்ட் முன்னாடி தலை நிமிர்ந்து நடந்தா தப்பு அப்படின்ட்டு கெடுத்து வச்சிருக்கோம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க வீட்டுக்கு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல அவங்க மகாராணியா வாழ்ந்தவங்க, அவங்களோட குடும்பத்துக்கு உலகமே அவங்க தான். ஆனா இன்னைக்கு உங்களுக்காக உங்க வீட்டுக்கு வந்து உங்களோட ஆசைக்காக தன்னுடைய எல்லா சந்தோஷத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்க குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் போதாதா அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு? எல்லாரும் ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏஞ்சி உங்களுக்கு குக் பண்ணி வைக்கணும். நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய வெசல்ஸை கிளீன் பண்ணி வைக்கணும். ஆனா கடைசியில் இது எல்லாத்துக்குமான பதில் இட்ஸ் யுவர் டியூட்டி. இது உங்களோட டியூட்டி. அவங்களோட சந்தோஷங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், உங்களுக்காக வீடை மொத்தமும் கிளீன் பண்ணி வைக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும். ஆனா இன்னமும் அவங்களோட கருத்தை சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை. தன்னுடைய ஹஸ்பண்டை தான் வீட்டுல அம்மா அப்பா திட்டாங்க அப்படின்னா ஹஸ்பண்டுக்காக தான் குடும்பத்தையே எதிர்த்து நிற்பாங்க பொண்ணுங்க. ஆனா இதே அந்த பொண்ணு ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா ஹஸ்பண்டோட அம்மா அப்பா திட்ட ஆரம்பிச்சாங்கன்னா ஹஸ்பண்டும் கூட சேர்ந்து அந்த பொண்ணை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. எல்லா இடத்துலயுமே இது நடக்கிறது இல்லையா அப்படின்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஒரு சில இடத்துல இன்னமும் நம்ம மக்கள் ட்ரெடிஷன் அப்படின்ற ஒரு பேர்ல விமன்ஸையோ இல்ல அவங்களோட ஒய்ஃபையோ அடக்கி வச்சு அவங்களுடைய கனவுகள் எல்லாமே சதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெண்கள் கல்யாணம் ஆயிட்டு உங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களோட பழக்கம், அவங்களோட குடும்பம், அவங்களோட ஆசைகள் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு உங்களோட குடும்பத்தோட நீங்க தான் அவங்க உலகமா அவங்க வாழ்க்கையை மாத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களை சூஸ் பண்ண ரீசன் தான். ஆனா நிறைய ஹஸ்பண்ட்ஸ் மறந்து போற ஒரு விஷயம், ஃபுட்டை கொடுத்துட்டோம், காசை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அவங்கள நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இது எல்லாமே அவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்க சொல்றதை கேட்கணும், அவங்களுக்கான ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்கணும். நீங்க உங்க ஒய்ஃபை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட குழந்தைங்க அவங்களோட பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாமே நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு விஷயம் தான். ஒரு ஹஸ்பண்டோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது எவ்வளவு சத்தமா தான் ஒய்ஃப் கிட்ட கத்துறாருன்றத வச்சு கிடையாது, எவ்வளவு அதிகமா தான் ஒய்ஃபை ரெஸ்பெக்ட் பண்றாரு, அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்குறாருன்றத வச்சுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நான் எனக்கு தோன்ற விஷயத்த நான் சொல்லுவேன், எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேல்யூ கொடுக்குமோ அந்த விஷயத்த நான் சொல்லுவேன். இது மூலியமா ஒருத்தர் சேஞ்ச் ஆனாலும் அது எனக்கு பெரிய ரிவார்ட் கிடைச்ச மாதிரி. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.